ஸோ வந்து என்னோட வாய்ஸ் கேக்குதா? 1 2 3 4 கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்குங்க சார். ஓகே. சரி, ஸோ இப்போ என்ன பண்ணேன், 5 செகண்ட் கன்ஃபர்மேஷன் பத்தி சொன்னேன். அந்த 5 செகண்ட் கன்ஃபர்மேஷனுக்கு எந்த கேண்டில் வந்து கன்ஃபர்மேஷன் கேண்டிலா எடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். எந்த கேண்டில் எடுக்கலாம். அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் கேண்டில் மட்டும் போதாது, சப்போர்ட் கேண்டில் வேணும்னு சொன்னேன். சப்போர்ட் கேண்டில்னா என்னன்னு சொல்லிட்டேன். ரெண்டாவது, இது ரெண்டையும் வச்சு நம்ம ட்ரேட் பண்றதா இருந்தா உங்களுக்கு என்ன வேணும், 1 மினிட்ல ட்ரேட் பண்றதா இருந்தா 5 செகண்ட்ல கன்ஃபர்மேஷன் பாருங்க. 2 மினிட் சார்ட்ல ட்ரேட் இப்போ எடுத்த உடனே நீங்க 1 மினிட் சார்ட்டுக்குலாம் பண்ணாதீங்க. 2 மினிட் சார்ட் இல்ல 5 மினிட் சார்ட்ல ட்ரேட் பண்ணி பழகுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த டைமிங் நிறைய கிடைக்கும். நீங்க பொறுமையா லெவல்ஸ் வரையலாம். கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா நீங்க 5 செகண்ட்லாம் பார்த்தீங்கன்னா சர்வ சர்வ மூவ் ஆயிட்டு இருக்கும். உங்களுக்கு டக்குன்னு அதை கேப்சர் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணுங்க, ஒன்று 2 மினிட் போயுங்க, உங்களுக்கு 10 செகண்ட் கிடைக்கும் ஒரு கேண்டில். அப்படி இல்லைன்னா 5 மினிட் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு 30 செகண்ட் கேண்டில் பாருங்க. அப்படி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், உங்களுக்கு இதுல எல்லாம் கொஞ்சம் டைம் கிடைக்கும். உங்களுக்கு என்ன பண்ணலாம், நீங்க பொறுமையா பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுங்க, நீங்க கன்ஃபர்மேஷன் வந்து மாத்தி பார்த்துக்கோங்க. இதுல நீங்க என்ன பண்ணணும், கன்ஃபர்மேஷன் கேண்டில் எங்க கிடைக்குதோ, நீங்க கால் ஆப்ஷன் கொடுக்கறதா இருந்தால் கன்ஃபர்மேஷன் கேண்டிலுக்கு கீழே வச்சுதான் நீங்க என்ன பண்ணணும், கால் ஆப்ஷன் கொடுக்கணும். இதே இது நீங்க புட் ஆப்ஷன் கொடுக்கறதா இருந்தால் கன்ஃபர்மேஷன் கேண்டிலுக்கு மேல வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க புட் ஆப்ஷன் கொடுக்கணும். ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும், வின்னிங் ரேஷியோ, நல்ல வின்னிங் ரேஷியோ கிடைக்கும். ஆனால் இதுக்கு வந்து ரொம்ப பேஷன்ஸ் வேணும், பொறுமை வேணும். சொன்ன மாதிரி தான், நீங்கள் ஒரு 2 மணி நேரம் உட்காந்து ஒரு 10லேருந்து 15 ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா, சும்மா கன்ஃபர்மேஷன் எதுவும் பார்க்கல, நீங்கள் ஜஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியில் மட்டும் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 15 ட்ரேட் எடுப்பீங்க. ஆனால் அதே இது நான் கன்ஃபர்மேஷன் இருந்தால் மட்டும்தான் நான் ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்தில் மேக்ஸிமம் போனால் ஒரு 4லேருந்து 5 ட்ரேட் எடுக்கலாம். ஆனா நீங்க 15 ட்ரேட் எடுக்கக்கூடிய ப்ராஃபிட்டுக்கும் 5 ட்ரேட் எடுக்கக்கூடிய ப்ராஃபிட்டுக்கும் நல்ல டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க 5 ட்ரேட்ல 15 ட்ரேட் எடுக்கக்கூடிய ப்ராஃபிட்டை நீங்க 5 ட்ரேட்ல எடுத்துட்டு போயிடலாம். இன்னொன்னு உங்களுக்கு என்ன ஆகும், 5 செகண்ட்ல கன்ஃபர்மேஷன் எடுத்து பண்றதா இருந்தா நீங்க தாராளமா மார்டிங்கல் யூஸ் பண்ணலாம். ஸோ மார்டிங்கல் ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம். ஆனா அதே டைம் மார்டிங்கல் வந்து ஒரு ட்ரேடர், ப்ரொஃபஷனல் ட்ரேடருக்கு மார்டிங்கல் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும். மார்டிங்கல் என்ன, நீங்க $5 வச்சு ட்ரேட் பண்றீங்க, நீங்க லாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா அடுத்த ட்ரேட் என்ன பண்ணலாம், $10 கொடுக்கலாம். அப்படி இல்லை எனக்கு ஃபுல்லா ரெக்கவர் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னா $12 வச்சு நீங்க ட்ரேட் பண்ணலாம். ஆனா நீங்க இந்த ட்ரேட் எங்க பண்ணணும், ஒன்லி ஆப்பர்ச்சுனிட்டியில மட்டும் ட்ரேட் எடுங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில 5 செகண்ட் கன்ஃபர்மேஷன் மட்டும் பார்த்து ட்ரேட் எடுத்தீங்கன்னா, சப்போஸ் லாஸ் ஆகுது, உங்களோட 5 செகண்ட் கன்ஃபர்மேஷன் இருக்கு, பட் உங்களோட என்ட்ரி மிஸ் ஆயிடுச்சு. 5 செகண்ட் கன்ஃபர்மேஷன் டக்குன்னு எடுக்கிறீங்க, கேண்டலுக்கு இது கன்ஃபர்மேஷன், நீங்க கால் ஆப்ஷன் இங்க வந்துச்சுன்னு எடுக்கும்போது சடனா மேல போய் இங்க ட்ரேட் விழுந்துருச்சு, கேண்டில் க்ளோஸ் ஆகும்போது இங்க க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு லாஸ். ஸோ இந்த மாதிரிலாம் வரும்போது என்ன பண்ணலாம், சில டைம் வந்து கன்ஃபர்மேஷன் கேண்டில் கிடைக்குதுன்னா அது 100% கிடையாதுங்க. கன்ஃபர்மேஷன் பார்த்து எடுத்தா அவரோட வின்னிங் ரேஷியோ 95% இருக்கும். 5% உங்களுக்கு லாஸ் ஆகலாம். சரியா? ஸோ அந்த மாதிரி லாஸ் ஆகும்போது என்ன பண்ணலாம், நீங்க அடுத்த ட்ரேடுக்கு வந்து நீங்க மார்டிங்கல் யூஸ் பண்ணலாம். ஸோ என்ன ஆகும், உங்களுக்கு நீங்க லாஸ் பண்ண அமௌண்ட்டையும் நீங்க ரெக்கவர் பண்ணிடலாம். அதே போல நீங்க ப்ராஃபிட் எடுக்கலாம், உங்களுடைய கேபிட்டலும் சேவ் ஆகும். மார்டிங்கல் உங்களுக்கு சப்போர்ட் தான் பண்ணுமே தவிர உங்களுடைய கேபிட்டலை காலி பண்ணாது. ஆனா இதை தாண்டி நீங்க வந்து சும்மா நீங்க மார்டிங்கல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க ப்ராப்பரா ட்ரேட் பண்ணாம சாதாரணமா நீங்க ஒரு ட்ரேட் லாஸ் பண்றீங்க, 2வது ட்ரேடுக்கு மார்டிங்கல் போடுவீங்க, 2வது ட்ரேட் லாஸ் பண்றீங்க, 3வது ட்ரேடுக்கு மார்டிங்கல் போடுவீங்க, 3வது ட்ரேட் லாஸ் பண்ணுவீங்க, 4வது ட்ரேட் மார்டிங்கல் போடுவீங்க, 5வது ட்ரேடுக்கு உங்களோட அமௌண்ட் 0 ஆயிடும். ஸோ நீங்க மார்டிங்கல் ரொம்ப பவர்ஃபுல், மார்டிங்கல் யூஸ் பண்ணுங்க. ஆனா மார்டிங்கல் யூஸ் பண்றதா இருந்தா 5 செகண்ட் கன்ஃபர்மேஷன் எடுத்து தான் நான் ட்ரேட் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு உங்களுக்குரிய ஒரு நீங்க என்ன சொல்றீங்க, செல்ஃப் கான்ஃபிடென்ட் அண்ட் பேஷன்ஸ் இருக்கு, உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்குன்னா நீங்க தாராளமா மார்டிங்கல் யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். நீங்க 10 ட்ரேட் எடுக்கணும், 15 ட்ரேட் எடுக்கணும் அவசியம் இல்லை. 3 ட்ரேட் இல்ல 4 ட்ரேட் எடுத்தாலே அன்னைக்குரிய ப்ராஃபிட்டை நீங்க earn பண்ணிடலாம். ஓகே, ஸோ 5 செகண்ட் கன்ஃபர்மேஷன் வெயிட் பண்ணணும். சில கன்ஃபர்மேஷன் காமிக்கிறேன். ஸோ இதுல பாருங்க எந்த மாதிரியான இதில் நம்ம எடுக்கலாம் அப்படின்னா, ஸோ இந்த கேண்டில்ஸ் பாருங்க, இதை எடுக்கலாம், இந்த கேண்டில் எடுக்கலாம். ஏன்னா பாருங்க இது மீடியம் சைஸோட பெரிய கேண்டில், இதோட ரிஜெக்ஷன்ங்கிறதும் நமக்கு 50% அளவுக்கு இல்லை. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டிலாக எடுக்கலாம். இந்த கேண்டிலையும் கன்ஃபர்மேஷன் கேண்டில் எடுக்கலாம். இதை எடுக்கக்கூடாது,
இது ஒரு மீடியம் சைஸ் தான் எடுக்க, ஃபுல் ஜூமிங் பண்ணி பார்க்கணும் சரியா, 5 செகண்ட் பண்ணும்போது ஜூம் அவுட் பண்ணி எல்லாம் பார்த்துடாதீங்க. இதுவும் எடுக்கக்கூடாது, இதுவும் எடுக்கக்கூடாது. இந்த கேண்டில் பாருங்க மீடியம் சைஸோட நல்ல பெரிய கேண்டில், இதை எடுக்கலாம். இதுவும் கேண்டில் தான், விக்கு பாருங்க அதோட 50% அளவுக்கு இல்லை. ஸோ இதை எடுக்கலாம். எடுக்கக்கூடாது, எடுக்கக்கூடாது. இது எதுவுமே கன்ஃபர்மேஷன் கேண்டில் கிடையாது. இந்த கேண்டில் பாருங்க நல்ல ஒரு மீடியமை விட பெரிய கேண்டில், அதோட ரிஜெக்ஷனும் பாருங்க 50% அளவுக்கு இல்லை. ஸோ இது கன்ஃபர்ம். இதெல்லாம் நல்ல கன்ஃபர்மேஷன் கேண்டில், பெரிய கேண்டில். இது கிடையாது, இது கன்ஃபர்மேஷன். ஸோ இந்த மாதிரி கேண்டில் தான் நீங்க என்ன பண்ணணும், 5 செகண்ட்ல கன்ஃபர்மேஷன் கேண்டிலா பார்க்கணும். சரி சரி. இப்போ என்ன பண்றேன், சில ட்ரேட்ஸ் வந்து ஸோ இங்க பாருங்க, இது பிசிடியோட ட்ரேடு, பிரேக் அவுட் கண்டினியூஷன் ட்ரேட். சரி, இந்த ட்ரேட்ல பாருங்க கேண்டில்ஸ் வந்து இங்க ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் கேண்டில் இது, ஃபர்ஸ்ட் கேண்டில் பாருங்க, இது கன்ஃபர்மேஷன் கேண்டில் கிடையாது, ஒரு பையர் கேண்டில். அடுத்த கேண்டில்ங்கிறது இது நம்மளுடைய கன்ஃபர்மேஷன் கேண்டில். அப்போ கன்ஃபர்மேஷன் கேண்டிலுக்கு முன்னாடி என்ன கேண்டில் கிடைச்சிருச்சு, சப்போர்ட் கேண்டில் கிடைச்சிருச்சு. ஸோ நீங்க எங்க ட்ரேட் பண்ணணும், கன்ஃபர்மேஷனோட க்ளோசிங்க்கு கீழே வந்தா நீங்க ட்ரேட் பண்ணலாம். ஸோ இங்க கீழே வந்திருக்கு பாருங்க, அடுத்த கேண்டிலே மார்க்கெட்டு கீழே வந்திருக்கு. ஸோ அடுத்த கேண்டில் வரலையா, வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன இருக்கு, 30 செகண்ட் டைம் இருக்கு. ஸோ 28 செகண்ட் வரைக்கும் ட்ரேட் பண்ணுங்க, அதுக்கு மேல ட்ரேட் பண்ணாதீங்க. மேபி ஒரு செகண்ட்ல உங்களுக்கு லேட் என்ட்ரி ஆச்சுன்னா அடுத்த கேண்டில் போகும். 28 செகண்ட் வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட் இந்த கன்ஃபர்மேஷன் லெவலுக்கு கீழே வந்தா ட்ரேட் பிளேஸ் பண்ணுங்க. அப்ப என்ன இருக்கு, இங்க ட்ரேட் எங்க க்ளோஸ் ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கிறது இங்க. ஸோ இது கன்ஃபர்மேஷன், இது சப்போர்ட் கேண்டில். ஓகே, ஸோ ட்ரேட் க்ளோஸ் பண்ணும்போது கன்ஃபர்மேஷன் கேண்டிலுக்கு கீழே வந்து நீங்க என்ன பண்ணுங்க, ட்ரேட் பண்ணுங்க. ஸோ இது ஒரு இது, இன்னொன்று காமிக்கிறேன். இதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும், உட்காந்து நீங்க வந்து சார்ட் ஓபன் பண்ணி இந்த ரிவர்சல் எல்லாம் ஆயிருக்கு இல்லையா, அந்த ரிவர்சல் பாயிண்ட் எல்லாம் மார்க் பண்ணி அந்த கேண்டிலோட சென்டர்ல நீங்க என்ன பண்ணுங்க, அதை நான் சொல்றேன், அதுபடி நீங்க ட்ரை பண்ணலாம். இங்க பாருங்க, இந்த கேண்டில் இங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதோட ஃபர்ஸ்ட் கேண்டில் கன்ஃபர்மேஷன் இல்லை, செகண்ட் கேண்டில் கன்ஃபர்மேஷன் இல்லை, தேர்டு கேண்டில் கன்ஃபர்மேஷன் இல்லை, ஃபோர்த் கேண்டில் பாருங்க கன்ஃபர்மேஷன் கேண்டில். அப்போ அந்த கன்ஃபர்மேஷன் கேண்டிலுக்கு ப்ரீவியஸ் என்ன இருக்கு, நமக்கு சப்போர்ட் கேண்டில் இருக்கு. யார் இருக்கா, சேம் கேண்டில் பையர் இருக்கு. சப்போஸ் இங்க செல்லர் இருந்தால் நம்ம என்ன பண்ணிருக்கூடாது, எடுத்துடக்கூடாது. இந்த கேண்டலுக்கு அடுத்து ஒரு பையர் வரணும், வந்தா மட்டும் தான் ட்ரேட் பண்ணணும். இப்ப பாருங்க நமக்கு என்ன ஆயிடுச்சு, சப்போர்ட் கேண்டில் இருக்கு, கன்ஃபர்மேஷன் கேண்டில் இருக்கு. கன்ஃபர்மேஷன் கேண்டிலோட அந்த க்ளோசிங் பாயிண்ட்டுக்கு கீழே வந்தாதான் நீங்க என்ன பண்ணணும், ட்ரேட் பண்ணணும். இங்க பாருங்க இந்த ட்ரேட் எங்க க்ளோஸ் ஆயிருப்பாங்க, ரொம்ப அந்த கன்ஃபர்மேஷன் கேண்டிலுக்கு பக்கத்துல க்ளோஸ் ஆயிருப்பாங்க. இது க்ளோசிங் பாயிண்ட். இதுவும் பிரேக் அவுட் கண்டினியூஷன் ட்ரேட் தான். சரி, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும், ட்ரேட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஒரு கேண்டில் இங்கே பார்த்தீங்கன்னா, இது 1 2 3 4 5, நீங்கள் 5வது கேண்டில் ட்ரேட் எடுப்பீங்க. அதாவது 20 செகண்டுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ட்ரேட் எடுத்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஐடிஎம் தான், இதுதான் வந்து செட்டப். 5 செகண்ட் கன்ஃபர்மேஷன் செட்டப்ங்கிறது இதுதான். ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா அதில்? ஓகே, ஸோ டவுட் இல்லை. இப்போ நான் வந்து லெவல்ஸ்ல என்ன மாதிரி நீங்க செக் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ட்ரேட் எடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்க, இந்த மார்க்கெட் ஒரு மார்க்கெட் இருக்கு. நீங்க என்ன பண்ணணும், அந்த மார்க்கெட்ல ஒரு பிரைஸ் ஆக்ஷன் லெவல் எடுத்துக்கணும். சும்மா ஏதாவது ஒரு பிரைஸ் ஆக்ஷன் ஜஸ்ட் செக் பண்றதுக்கு என்ன பண்ணுங்க, இதெல்லாம் அனலைசஸ் நீங்க உட்காந்து அதிகமா அனலைஸ் பண்ணணும். நான் இந்த ஒரு பிரைஸ் ஆக்ஷன் லெவல்ல இல்ல இங்கே வர இந்த இடத்துல வரைகிறேன். ஸோ இங்க பாருங்க, நான் இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன், இந்த லெவலை ட்ராப் பண்ணிருக்கேன். சும்மா ஒரு லெவல் தான், அதுக்காக இந்த லெவல் ஸ்ட்ராங் லெவல்ல ஒரு காண்பிக்கிறதுக்காக சொல்றேன். இப்போ என்ன இருக்கு, இந்த கேண்டில் இங்க வந்து க்ளோஸ் ஆயிருக்குன்னா இந்த கேண்டலோட நம்ம என்ன பண்ணலாம், 5 செகண்ட் அதாவது செல்லர் இருக்கா அப்படிங்கறத எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி எல்லாம் லெவல் வரைஞ்சு எந்த கேண்டில்ல செக் பண்றீங்களோ அந்த கேண்டிலோட மிடில் என்ன பண்ணுங்க, என்ன பண்ண போறோம், இந்த கேண்டில்ல செக் பண்ண போறோம். ஏன்னா இங்க ஒரு லெவல் இருக்கு, அந்த லெவல்ல கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம ரிவர்சல் இருக்கா, ரிவர்சல் ஆயிருக்கு, கன்ஃபர்மேஷன் இருக்கா. ஸோ மிடில் வரைஞ்சிட்டு லாக் பண்ணிக்கோங்க, இந்த லெவலையும் லாக் பண்ணிக்கோங்க. இப்போ 5 செகண்ட் மாத்திக்கோங்க, மாத்திட்டு இப்போ ஜூம் இன் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் இருக்கான்னு பாருங்க. இது ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில். ஒரு நிமிஷம், அது மாதிரி நீங்க பாஸ்ட் செக் பண்ணும்போது மிடில் வைக்காதீங்க, ஏதாவது வந்து
ஃபுல் ஜூம் இன் ஆகுற மாதிரி எந்த இடத்துல அது ஃபுல் ஜூம் இன் ஆகுதோ அந்த இடத்துல வைங்க. ஏன்னா கொஞ்சம் மாறிச்சுன்னா சார்ட் வந்து ஜூம் அவுட் ஆயிடும். ஸோ எந்த இடத்துல வச்சா அது ஃபுல் ஜூம் இன் தெரியுதோ அந்த இடத்துல வச்சு பாருங்க. சரியா? பழைய அதாவது பாஸ்ட் பார்க்கும்போது நீங்க வந்து லைவ் சார்ட்னா பிரச்சனை இல்லை, ஃபுல் ஜூம் இன் பண்ணாலே உங்களுக்கு அது லைவா தெரியும். பாஸ்ட் பார்க்க மட்டும் அந்த சார்ட்டை வந்து கொஞ்சம் அங்கேயும் மாத்தி பாருங்க. எதனாலனா அந்த சார்ட்ல ஃபார்ம் ஆயிருக்கக்கூடிய சடன் ஒரு பெரிய கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா இந்த கேண்டிலோட உங்களுக்கு குட்டியா தெரியும். ஏன்னா அது பெரிய பிரைஸ் ஆக்ஷன் இருக்கிறது, பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது நல்ல கேண்டில் கூட உங்களுக்கு குட்டியா தெரியும். அப்ப என்ன பண்ணணும், சார்ட்டை கொஞ்சம் மூவ் பண்ணி பார்க்கும்போது எந்த இடத்துல அந்த கேண்டில் வந்து மேக்சிமம் பெருசா தெரியுதோ அந்த இடத்துல வச்சு அந்த கேண்டில் அனலைஸ் பண்ணுங்க. பாஸ்ட்ல சொல்றோம். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில், ஃபோர்த் கேண்டில், கன்ஃபர்மேஷன் இல்ல. இப்ப பாருங்க, மறுபடியும் சொல்றேங்க, இந்த லெவல்ல நீங்க செல்லருக்காக ட்ரேட் பண்ணும்போது ஒருவேளை இந்த மாதிரி பையர் கன்ஃபர்மேஷன் வரும், அதுக்கப்புறம் ஒரு சப்போர்ட் கேண்டில் இருக்கு அப்படின்னு கால் ஆப்ஷன் கொடுத்துறாதீங்க. ஏன்னா இது என்ன லெவல்? ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல நீங்க என்ன பண்ணணும், செல்லருக்காக மட்டும்தான் பார்க்கணும். சரியா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த். இந்த டைமிங் பார்த்துக்கோங்க. டைமிங்ல இருக்கக்கூடிய சென்டர் கேண்டில் தான் ஃபர்ஸ்ட் கேண்டில். இது ஃபிஃப்த் கேண்டில். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்த் கேண்டில். ஸோ இது வரைக்கும் நமக்கு என்ன இல்லை, கன்ஃபர்மேஷனே இல்லை. ஸோ என்ன பண்ண முடியாது, நம்ம ட்ரேட் பண்ண முடியாது. அது போ இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், ரொம்ப மெயினான விஷயம். இப்ப லெவல்ஸ் இப்படி இருக்குன்னா நீங்க செல்லருக்கு ட்ரேட் பண்றதா இருந்தால் உங்களுடைய என்ட்ரி பாயிண்ட், அதாவது நீங்க அந்த கன்ஃபர்மேஷன் கேண்டில்லாம் வருது இல்ல, அந்த கன்ஃபர்மேஷன் கேண்டில் கண்டிப்பாக அந்த என்ட்ரிக்கு கீழே தான் இருக்கணும், இங்கதான் இருக்கணும். அப்போ இதுக்கு மேல வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம், இந்த இடத்துல இருந்து புட் ஆப்ஷன் எடுக்கலாம். ஒருவேளை உங்களோட கன்ஃபர்மேஷன் கேண்டில், மேபி நான் சொல்றேன், இந்த செல்லர் கேண்டில் இல்ல, இந்த செல்லர் கேண்டில் வச்சு, இந்த செல்லர் கேண்டில் ஒருவேளை இது கன்ஃபர்மேஷன் கேண்டில் கிடையாது, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருசா இது கன்ஃபர்மேஷன் கேண்டில் வச்சுக்கோங்க. இது சப்போர்ட் கேண்டில், ஆனா இது கேண்டில் 6வது கேண்டில். ஆனா இந்த இடத்துல நீங்க ஒரு வேளை இது வந்து பாத்தீங்கன்னா 2வது கேண்டில் வைங்க, இது வந்து 3வது கேண்டில் வைங்க. அப்ப என்ன தெரியுது உங்களுக்கு, எஸ் கன்ஃபர்மேஷன் கேண்டில் இருக்கு, சப்போர்ட் கேண்டில் இருக்கு அப்படின்னு சொல்லி புட் ஆப்ஷன் கொடுக்கக்கூடாது. எதனால, மார்க்கெட் ஆக்சுவலி எங்க இருக்கு, ரெசிஸ்டன்ஸுக்கு கீழே இல்ல, ரெசிஸ்டன்ஸுக்கு மேல இருக்கு. ஸோ கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது செல்லர் ஏரியால தான் கிடைக்கணுமே தவிர பையர் ஏரியால கன்ஃபர்மேஷன் கிடைக்கக்கூடாது. இப்ப கிடைச்சிருக்கக்கூடிய கன்ஃபர்மேஷன் எங்க கிடைச்சிருக்குன்னா பையர் ஏரியா. லெவல்ஸுக்கு மேல இருந்தா அது பையர் ஏரியா, லெவல்ஸுக்கு கீழே இருந்தால் அது செல்லரோட ஏரியா. ஸோ இந்த கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது செல்லர் ஏரியால தான் கிடைக்கணும். சரியா? இதெல்லாம் நீங்க உன்னிப்பா கவனிக்கணும். இதை ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு அது சடனா நீங்க ட்ரேட் பண்ணும்போது வரும். கன்ஃபர்மேஷன் மார்க்கெட் மேல போலாம் தப்பு இல்லை, ஆனா கன்ஃபர்மேஷன் கேண்டில் அப்படிங்கிறது கண்டிப்பாக லெவலுக்கு கீழே தான் இருக்கணும். அப்பதான் உங்களுடைய என்ட்ரிங்கிறது ரெசிஸ்டன்ஸ்ல எடுப்பீங்க. ஒருவேளை மார்க்கெட் மேல போனாலும் அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி செல்லர் வரும். சப்போஸ் இங்க இருக்குன்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா கீழே வந்து பாருங்க, ப்ரீவியஸா அந்த இடத்துல பையர் என்ட்ரி இருக்கிறதுனால எகைன் அந்த இடத்துல இருந்து பையர் என்ன பண்ணணும், என்ட்ரி ஆகும். ஸோ உங்களுக்கு என்ன ஆகும், லாஸ் ஆகும். இதுதான் வந்து நீங்க என்ன பண்ணணும், இப்படிதான் வந்து நீங்க வந்து அனலைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. ஸோ இங்க ஒரு லெவல்ஸ் இருக்கு, இங்கே கூட பார்க்கலாம். ஸோ வெர்டிகல் லைன் எடுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல பாருங்க ஒரு லெவல் இருக்கு, எகைன் அதே இடத்துல செல்லர் க்ளோஸ் ஆயிருக்கான். நான் என்ன பண்றேன், இந்த பையரோட இதை பார்க்கலாம். பையரை வரைகிறேன், லாக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கேண்டில் பார்க்க போறோம். இது என்ன லெவல், சப்போர்ட் லெவல். சப்போர்ட் லெவல் யாரை பார்க்குறோம், பையரோட கன்ஃபர்மேஷன் தான் பார்க்கணும். அதே போல கன்ஃபர்மேஷன் சப்போர்ட்டுக்கு மேல கிடைக்கணும். ஹலோ சார், கேக்குதா சார்? சார் ஸ்க்ரீன் விசிபிலிட்டியே இல்லை சார், ரொம்ப பிளரா இருக்கு. ஹலோ, அது அவ்வளவுதான் வரும் ப்ரோ. ஏன்னா நம்ம இப்ப டக்கு மூவ் பண்றோம் பாத்தீங்களா, மூவ் பண்ணும் அந்த மாதிரி தெரியும். ஆனா தெரியுது இல்ல கேண்டில் உங்களுக்கு? கேண்டில் தெரியுது, ரொம்ப விசிபிலிட்டி லோவா இருக்குதான். ஓகே, கேண்டில் சைஸ் எல்லாம் தெரியுது இல்ல? சைஸ்ல ஏன்னா நான் இப்ப மூவ் பண்ணிட்டே இருக்கல, அந்த ஒரு இடத்துல அப்படியே வச்சாதான் உங்களுக்கு கிளியரா தெரியும். இப்போ மூவ் பண்ணிட்டே இருக்கேன், இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் இந்த மாதிரி என்ன பண்ணும், இப்படி டிராப் பண்ணணும். இந்த மாதிரி டிராப் பண்ணா இது உங்களுக்கு தனியா தெரியும். ஓகே, கிளியரா தெரியுதா? இப்ப கிளியரா தெரியுது. ஓகே, இந்த மாதிரி டிராப் பண்ணாதான் கிளியரா தெரியும். ஸோ மாத்திட்டே இருக்கும்போது அப்படிதான் இருக்கும். சரி, இங்க பாருங்க, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கேண்டில் நம்மளுடைய என்ன கேண்டில் பாருங்க. நான் இதைத்தான் சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, நீங்க மூவ் பண்ணி பாருங்க. இப்ப இங்க இருக்கும்போது பாருங்க எவ்வளவு குட்டியா தெரியுது. சோ நீங்க ஏதாவது ஒரு சைடு, அந்த சார்ட்ல ஏதாவது ஒரு சைடு மூவ் பண்ணி பார்க்கும்போது எந்த இடத்துல அந்த கேண்டலோட மேக்ஸிமம் சைஸ் தெரியுது. கரெக்ட், இங்க பாருங்க, இது மேக்ஸிமம் சைஸா தெரியுது. அப்ப வச்சு நீங்க என்ன பண்ணணும், செக் பண்ணணும். இங்க பார்த்தா தெரியும், ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில். செகண்ட் கேண்டில்ங்கிறது கன்ஃபர்மேஷன் கேண்டில், ஃபர்ஸ்ட் கேண்டில்ங்கிறது சப்போர்ட் கேண்டில். சரி, ஆனா நீங்க என்ன பண்ணணும், வெயிட் பண்ணணும். இந்த கன்ஃபர்மேஷன் கேண்டில் கீழே வந்தா நீங்க என்ன பண்ணலாம், கால் ஆப்ஷன் கொடுக்கலாம். ஆனா இங்க என்னாச்சு, பையர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அவன் கீழே வரல, அப்படியே மேல போயிட்டான். பார்த்தா தெரியும்,
இந்த கேண்டில் எப்படி போயிருக்கு பாருங்க, அப்படியே மேல போகும். ஸோ கீழே வந்தா மட்டும் ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா எல்லா டைம்லயும் பெரிய கேண்டிலா வராது. நீங்க 1 மினிட் கேண்டில் பாத்தீங்கன்னா இந்த கேண்டில் பெருசா இருக்கும். எல்லா டைம் பெரிய கேண்டிலா வராது. பையர் எந்த அளவுக்கு போறானோ அந்த அளவுக்கு என்ன ஆகும், மேல போயிட்டு மேபி இப்படி போயிட்டு அவர் ரிஜெக்ஷன் கொடுத்து இங்க என்ன பண்ணலாம், கேண்டில் வந்து இன்வெர்டர் ஹேமரோ இந்த மாதிரி க்ளோஸ் ஆகலாம். ஸோ கன்ஃபர்மேஷன் கேண்டில் உங்களுக்கு எங்க கிடைச்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கேண்டில் கிடைச்சிருக்கும். நீங்க என்ட்ரி கன்ஃபர்மேஷன் கேண்டில் வந்து பாத்தீங்கன்னா இங்க கிடைச்சிருக்கும். அதுக்கு கீழே மார்க்கெட் வராம அப்படியே மேல போறானா, மேல போன அந்த இதுக்கு அப்படியே பவுன்ஸ் பேக் ஆகும். எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் அவன் கீழே வராம அப்படியே மேல போனானா, போன இதுல பவுன்ஸ் பேக் ஆகி வந்தான் அப்படின்னா அவன் என்ன ஆனா கன்ஃபர்மேஷன் கேண்டிலுக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆகும். இதெல்லாம் மார்க்கெட்ல அடிக்கடி நடக்கும். ஸோ நீங்க பண்ண வேண்டிய விஷயம், இது பாத்தீங்கன்னா சப்போர்ட். ஸோ நீங்க சப்போர்ட்ல இருந்து பையர் கன்ஃபர்மேஷன் மட்டும் தான் பார்க்கணும். ஒருவேளை இந்த இடத்துல ஆப்போசிட்ல செல்லர் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குன்னு செல்லு போயிடாதீங்க. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ்ல நீங்க செல்லருக்கு தான் பார்க்கணும். பையர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இந்த மாதிரி பையர் ஒருவேளை மார்க்கெட் இங்க வந்திருக்கு, நீங்க செல்லு கொடுக்கலாம்னு நினைக்கிற இடத்துல பையர் இப்படி கன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னா கால் ஆப்ஷன் போயிடாதீங்க. சரியா? அது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரான கன்ஃபர்மேஷனும் கிடையாது. அது எப்படியான என்ன போயிட்டு அப்படியே ரிவர்ஸ் ஆகும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கேண்டில் பாத்தீங்கன்னா இப்போ குட்டியா தெரியுங்க. ஆனா ஒரு கார்னர்ல அந்த சார்ட்ல நீங்க எந்த சைடு வச்சா அதோட ஃபுல் சைஸ் தெரியுதோ, மேக்ஸிமம் சைஸ் தெரியுதோ அந்த இடத்துல வச்சு பாருங்க. அப்போ இது நமக்கு கன்ஃபர்மேஷன் கேண்டில். செகண்ட் ஒன் கன்ஃபர்மேஷன் கேண்டில், ஃபர்ஸ்ட் ஒன் சப்போர்ட் கேண்டில். ஸோ மார்க்கெட் இதுக்கு கீழே வந்தா நீங்க என்ன பண்ணலாம், இங்க இருந்து ட்ரேட் பண்ணலாம். இதுதான் உங்களுடைய செட்டப். மேல போச்சுன்னா தயவுசெய்து ட்ரேட பண்ணாதீங்க, விட்டுருங்க. ஏன்னா எல்லா டைமும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேண்டில் வராது. எந்த மாதிரி கேண்டில், இந்த மாதிரி பெரிய கேண்டில் எப்பவுமே வராது. அது எப்பயாவது வரும். பாருங்க இது பெருசா இருக்கு, பெரிய கேண்டில் வராது. போன போக்குல வந்து என்ன பண்ண ரிஜெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், இது வரும். ஸோ இங்க பாருங்க, இப்போ இங்க செக் பண்ணலாம். இங்க என்ன நடக்குது, இது ரெசிஸ்டன்ஸா இருக்கு இல்லையா? சரி, இதையும் காமிக்கிறேன். நான் இங்க சென்டர்ல வைக்கிறேன், லாக் பண்றேன், 5 செகண்ட் மாத்துறேன். இது மேக்ஸிமம் சைஸ் எங்க தெரியுது, இங்க சின்னதா இருக்கு, சின்னதா இருக்கு, சின்னதா இருக்கு, சின்னதா இருக்கு. ஓகே, இங்கதான் மேக்ஸிமம் சைஸ் தெரியுது. சரி, இப்போ ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் கேண்டில் இது, செகண்ட் கேண்டில் இது, தேர்ட் கேண்டில். ஓகே, இங்க பாருங்க, இதுல ஃபர்ஸ்ட் கேண்டில் போயிடுச்சு, செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில், ஃபோர்த் கேண்டில், ஃபிஃப்த் கேண்டில். உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஸோ என்ன பண்ணக்கூடாது, நம்ம எடுக்கக்கூடாது. பாருங்க, அவன் 6 கேண்டில் வரைக்கும், அதாவது 30 செகண்ட் வரைக்குமே பர்ச்சேஸ் டைம் வரைக்கும் இங்க கன்ஃபர்மேஷன் இல்ல. அதுக்கப்புறம் பாருங்க சடன் மூவ்மெண்ட் ஆயிருக்கு. எப்படி, நல்லா கவனிங்க, எப்படி இந்த மாதிரி செல்லர் சடன் மூவ்மெண்ட் ஆகுறானோ அதே மாதிரி ஆப்போசிட்டா பையரும் சடன் மூவ்மெண்ட் வரும். அதனாலதான் கன்ஃபர்மேஷன் ட்ரேட் பண்ணக்கூடாது. இவன் எப்படி சடனா கீழே போறானோ அதே மாதிரி பையரும் சடனா மேல வரும், உங்களுக்கு லாஸ் ஆகும். ஓகே, சரி, ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, ஸோ கோர்ஸ் வந்து கம்ப்ளீட்டட். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இன்னொரு மணி மேனேஜ்மெண்ட் பத்தி நான் சொல்றேன். என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இப்பெல்லாம் நீங்க வந்து ரியல் வந்து அட்லீஸ்ட் 1 மந்த் டெமோல ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதிகமான ட்ரேட் எடுக்காதீங்க. ஒரு நாளைக்கு 10 ட்ரேடுக்கு அதிகமா எடுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் சொல்றேன், 10 ட்ரேடுக்கு அதிகமா எடுக்காதீங்க. அந்த 10 ட்ரேடும் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக எடுங்க. அதை தாண்டி வேற ட்ரேட் எடுக்காதீங்க. அந்த 10 ட்ரேட் எடுத்து ஒரு 10 to 15 டேஸ் உங்களோட ரிசல்ட்டை பாருங்க. ஏன்னா உங்களோட பேஷன்ஸ் இருக்கா, உங்களோட எமோஷன் கண்ட்ரோல் பண்ண முடியுதா. ஒரு கேண்டில்ல நான் ஒரு ட்ரேடு தான் போடணும். கேண்டில் கீழே வந்துச்சு எகைன் டபுள் ட்ரேட் போடுறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஸோ எமோஷன் கண்ட்ரோல் ஆகுதா அதெல்லாம் பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணலாம், அடுத்து ஒரு 15 டேஸ் கழிச்சு நீங்க ரியல் அக்கௌண்ட்ல, மறுபடியும் சொல்ற, ரியல் அக்கௌண்ட்ல ட்ரேட் பண்ணும்போது நீங்க ப்ராஃபிட், ரெகுலர் ப்ராஃபிட் எடுக்கணும் அந்த மாதிரி ட்ரேட் பண்ணக்கூடாது. ஒரு 1000 rupees இன்வெஸ்ட் பண்ணுங்க. 1000 rupees இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒரு 15 டேஸ் நார்மலா வந்து 10 ட்ரேட் எடுங்க. டெய்லி 10 ட்ரேட் மட்டும் எடுங்க. 10 ட்ரேட் எடுத்துட்டு மீதி அந்த ட்ரேடு லாஸ் ஆகும் பாத்தீங்களா, அந்த லாஸ் ஆகுற ட்ரேடை அனலைஸ் பண்ணுங்க. ட்ரேட் எடுக்காதீங்க. எதனால லாஸ் ஆச்சு, அந்த இடத்துல வந்து நீங்க 5 செகண்ட் மாத்தி பாருங்க. இங்க அதெல்லாம் ஸ்ட்ராங் லெவல்ஸ் ஏதாவது இருக்கா, அதனால நமக்கு ஆப்போசிட்டா போச்சா, அப்படி ஏதாவது உங்களுக்கு காமனான விஷயம் உங்களுக்கு ஏதாவது தெரியுதா, அப்ப இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். அப்படி நீங்க என்ன பண்ணணும், நீங்களே என்ன பண்ணணும், உங்களை டெவலப் பண்ணிக்கணும்.
10 ட்ரேட் எடுங்க, ஒரு 15 நாள் 10 ட்ரேட் எடுக்கும்போது மினிமம் 6 ட்ரேட் நீங்க வின் ஆனாலே நீங்க ரியல் ட்ரேடுக்கு போகலாம். எதனால நான் அப்புறமா சொல்றேன். உங்களோட வின்னிங் ரேஷியோ 60% இருந்தா போதும், நீங்க ரெகுலரா ப்ராஃபிட் எடுக்கலாம், எவ்ரிடே ப்ராஃபிட் எடுக்கலாம். ஸோ 10 ட்ரேடுக்கு 6 ட்ரேடு குறையாம நீங்க 15 நாள் வின் பண்ணலாம். 15 டேஸ் கண்டினியூவா 15 டேஸ் 7 ட்ரேடு வின் ஆகலாம், 8 ட்ரேடு வின் ஆகலாம், பட் 6க்கு குறையக்கூடாது. 15 நாள் நீங்க ட்ரேட் பண்ணி 6 ட்ரேடு குறையாம நீங்க ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அடுத்து என்ன பண்ணும், ஒரு 1000 rupees இன்வெஸ்ட் பண்ணுங்க. 70 rupees வச்சு இதே மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, அன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 15 டேஸ். அப்ப என்ன ஆகும், உங்களுக்கு 1 month உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். டெய்லி இதே மாதிரிதான் 10 ட்ரேட் நீங்க எடுக்கணும், அதுக்கு மேல எடுக்கக்கூடாது. 70 rupees வச்சு தான் எடுக்கணும். நீங்க இது லாஸ் ஆகுதா ப்ராஃபிட் ஆகுதான்லாம் பார்க்காதீங்க, சரியா? நீங்க லாஸ் பண்ணுங்க, கண்டிப்பா லாஸ் பண்ணணும். லாஸ் பண்ணாம டைரக்டா நீங்க ப்ராஃபிட்டுக்குள்ள போலாம்னு நினைச்சீங்கன்னா யாராலையும் முடியாது. பட் இந்த லாஸ்ங்கிறது நீங்க என்ன பண்ண, கண்மூடித்தனமா லாஸ் பண்ணல, நீங்க என்ன பண்ண போறீங்க, ப்ராக்டிஸ் பண்ணி நீங்க லாஸ் பண்றீங்க. ஸோ 1000 rupees, அதனாலதான் லாஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க இதுல போங்க. 6 ட்ரேடு குறையாம வந்தா மட்டும்தான் நீங்க போங்க. அப்படி போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு 100% சொல்றேன், உங்களுக்கு லாஸ் ஆகாது. ஆனா 15 நாள் ட்ரேட் பண்ணி எனக்கு வந்து 4 ட்ரேடு தான் வின் ஆகுது அப்படின்னா அப்போ உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. நீங்க கரெக்டா தான் ட்ரேட் பண்றீங்களா, ஆப்பர்ச்சுனிட்டி தான் ட்ரேட் பண்றீங்களா, நீங்க எமோஷன் கரெக்டா கண்ட்ரோல் பண்றீங்களா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க 15 நாள் என்ன பண்ணுங்க, ரியல்ல 70 rupees இன்வெஸ்ட் பண்ணி பர் ட்ரேடு 70 rupees எடுத்து 10 ட்ரேட் வின் பண்ணுங்க. 15 நாள் ட்ரேட் பண்ணுங்க. அந்த 15 நாளும் உங்களுக்கு 6 ட்ரேடுக்கு குறையாம வின் ஆகும், 6 ட்ரேடு குறையாம வின் ஆகும். அப்படி வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த மாசத்துல இருந்து நீங்க என்ன பண்ணலாம், ப்ரொஃபஷனலா ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரெகுலரா உங்களுடைய ட்ரேடிங்கிறது உங்களுடைய ரெகுலர் இன்கம் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணலாம், ட்ரேட் பண்ணலாம். சரி, 6 ட்ரேட் இருந்தா எப்படி அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு ட்ரேடுக்கு 500 rupees இன்வெஸ்ட் பண்ணுங்க. நான் சொல்றேன் 1 monthக்கு அப்புறம் நீங்க இதெல்லாம் சக்சஸ் ஆகிட்டீங்க, ஃபர்ஸ்ட் 15 டேஸ்ல நீங்க இதை அச்சீவ் பண்ணிட்டீங்க. அடுத்து ரியல்ல வந்து 70 rupees போட்டு நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்க. 15 டேஸ் வந்து மறுபடியும் 15 நாளும் நீங்க 6 ட்ரேட் தான் வின் பண்ணிருக்கீங்க. ஓகே, ஸோ நீங்க என்ன பண்ணலாம், ரெகுலர் போகலாம். ஸோ நீங்க 500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்க, உங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளவு கிடைக்கும், 480% வச்சாலே உங்களுக்கு வந்து 400 ரூபாய் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு அதாவது 82%, 90% இருந்துச்சுன்னா 420, 450 அந்த மாதிரி போகும். 400 rupees வச்சாலே நீங்க 10 ட்ரேடுல 6 ட்ரேட் வின் பண்றீங்க அப்படின்னா 6 × 4 2400 ரூபாய் உங்களுக்கு இன்கம் வரும். நீங்க இதுல எவ்வளவு ட்ரேட் லாஸ் பண்றீங்க, 4 ட்ரேட். ஸோ 4 ட்ரேட்ல 6 × 4, 4 ட்ரேட்ல 4 × 500. ஸோ நீங்க லாஸ் பண்ணக்கூடியது 2000 ரூபாய். ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ப்ராஃபிட்ல தான் இருப்பீங்க. இதே இது வந்து நீங்க இது ரெகுலரா நீங்க 6 ட்ரேட் தான் வின் பண்ணுவீங்களான்னு கேட்டா, ஒரு மாசத்துல 30 நாள் ட்ரேட் பண்றீங்க, 6 ட்ரேட் தான் வந்து நீங்க வின் பண்ணுவீங்களா, கண்டிப்பா இல்ல. ஏதோ ஒரு 5 நாள், அட்லீஸ்ட் ஒரு 10 நாளாவது நீங்க என்ன பண்ணலாம், ஒரு 6 ட்ரேட் வின் ஆகும். மத்த 20 நாளாவது கண்டிப்பா உங்களுக்கு ப்ராப்பரா நீங்க பண்றீங்கன்னா 7ல இருந்து 8 ட்ரேட் வின் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க 7 ட்ரேட் வின் பண்றீங்க, நான் சொல்றது 500 rupees வச்சு 7 ட்ரேட் வின் பண்றீங்க, 70% வின்னிங் ரேஷியோ. ஸோ நீங்க என்ன பண்றீங்க, 7 × 4 உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குது, 2800 ரூபாய் கிடைக்கும். நீங்க லாஸ் பண்றக்கூடியது 3 ட்ரேடு லாஸ் பண்ணுவீங்க. 3 × 500 1500 லாஸ் பண்ணுவீங்க. ஸோ உங்களோட ப்ராஃபிட் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1300 ரூபாய் ப்ராஃபிட் இருக்கும். ஒரு நாள் ட்ரேடிங்ல நீங்க 1300 rupees ஏர்ன் பண்றீங்கன்னா அது இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் ஒரு பிகினரா இருக்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கவங்களுக்குலாம் அது பெரிய விஷயம். ஸோ 7 ட்ரேடு 70, ஜஸ்ட் ஒரு 70% வின்னிங் ரேஷியோ இருந்தாலே நீங்க அழகா 1300 rupees ஏர்ன் பண்ணலாம். அதுவே நீங்க 5 செகண்ட் கன்ஃபர்மேஷன் பார்த்து நீங்க மார்டிங்கல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க லாஸ் பண்ண ட்ரேடிங் ரெக்கவர் பண்ணீங்கன்னா உங்களோட இன்கம் ஜாஸ்தி ஆகும். ஸோ என்ன பண்ணலாம், ஸோ நீங்க 8 ட்ரேட் வின் பண்ணணும், 9 ட்ரேட் வின் பண்ணணும்னா ஃபோக்கஸ் பண்ணவே வேண்டாம். உங்களுக்கு வெறும் 6 ட்ரேட் இருந்தா போதும். இல்ல நீங்க 6 ட்ரேட் தான் இருக்குன்னா 500க்கு 1000 rupees இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்ப என்ன கிடைக்கும், உங்களுக்கு 800 ரூபாய் ப்ராஃபிட். நீங்க × 3 30 days உங்களுக்கு எவ்வளவு ஆச்சு, 24,000 வந்து சர்வசாதாரணமா வரும். ஆனா உங்களுக்கு கண்டிப்பா எடுக்கக்கூடிய 10 ட்ரேட் ப்ராப்பரான ட்ரேடா இருக்கணும், ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரேடா மட்டும்தான் இருக்கணும். முடிஞ்சா நல்ல கன்ஃபர்மேஷனோட ட்ரேட் பண்ணுங்க. அப்படி பண்ணா உங்களுக்கு 7, 8, 9 ட்ரேட் கூட வின் ஆகலாம். ஸோ மற்ற நாள் இடைப்பட்ட ஒரு 5 நாள் உங்களுக்கு 8 ட்ரேட் வின் ஆகுதுன்னா கண்டிப்பா உங்களோட இன்கம் என்ன பண்ணும், அதிகமாகும்.
ஸோ இதே இடத்துல 500க்கு பதிலாக நீங்க 1000 rupees இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 2600 ரூபாய் பர் டே ப்ராஃபிட், ஜஸ்ட் 70% வின்னிங் ரேஷியோ இருந்தா. ஸோ 70% வின்னிங் ரேஷியோ நீங்க தாராளமா கொண்டு வரலாம். நான் சொன்ன ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் ட்ரேட் பண்ணுங்க, முடிஞ்ச 5 செகண்ட் கன்ஃபர்மேஷன் எடுங்க, தாராளமா என்ன பண்ணலாம் நீங்க ட்ரேட் பண்ணலாம். இன்னொரு விஷயம் சொல்றேன், சரி நீங்க 10 ட்ரேட் எடுக்கிறீங்க, சரியா 500 rupees வச்சு நீங்க என்ன பண்ணீங்க 10 ட்ரேட் எடுக்கிறீங்க. ஓகே, உங்களுக்கு கண்டினியூவா நீங்க 3 ட்ரேடு வின் பண்ணிட்டீங்க, 3 ட்ரேடு கண்டினியூவா வின் பண்ணிட்டீங்க. அடுத்து ட்ரேட் பண்ணாதீங்க. 10 ட்ரேடு நான் 3 ட்ரேடு தான் எடுத்திருக்கேன், மீதி 7 ட்ரேடு இருக்கு, எடுக்காதீங்க. இதுதான் வந்து மணி மேனேஜ்மெண்ட். எதனாலனா நீங்க 10 ட்ரேட் எடுத்து நீங்க 60% வின்னிங் ரேஷியோ இருந்தா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் 400. அதே 10 ட்ரேட் எடுத்து 70% வின்னிங் ரேஷியோ இருந்தா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் 1300. அதே இது நீங்க ஜஸ்ட் 3 ட்ரேட் எடுத்தீங்கன்னா 3 × 400 1200. ஸோ என்னாச்சு, உங்களுக்கு 3 ட்ரேடுல நீங்க என்ன பண்ணிட்டீங்க, இந்த ப்ராஃபிட் அச்சீவ் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்க ட்ரேடு பண்ணக்கூடாது. ஏன்னா அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணீங்கன்னா லாஸ் ஆனாலும் இந்த 1300க்கு கீழே கொண்டு வந்து நிற்பீங்க மார்க்கெட். அதாவது சாரி, உங்க ப்ராஃபிட்டா கீழே கொண்டு வந்துடுவீங்க. ஸோ கண்டினியூஸா 3 ட்ரேட் வின் பண்றீங்களா, அப்படியே ட்ரேடிங்கை க்ளோஸ் பண்ணிடுங்க. அதாவது ரியல்ல வந்து டெமோவை மாத்திக்கோங்க, டெமோல ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஆனா ரியல்ல பண்ணாதீங்க. ஸோ இதுதான் உங்களுடைய மணி மேனேஜ்மெண்ட். இதை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்க தாராளமா ரெகுலரா ப்ராஃபிட் எடுக்கலாம். அதே போல வந்து நீங்க வந்து உங்களுக்கு இன்கம் ஜாஸ்தி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ட்ரேட் இன்க்ரீஸ் பண்ணாதீங்க, உங்க கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸோ நீங்க 1000 rupees வச்சு ட்ரேட் பண்ற இடத்துல இப்போ 500 rupees ட்ரேட் பண்றீங்க ஒரு 1 month. அதே மாதிரி இன்னொரு சொல்லுங்க, எடுத்த உடனே அதிகமான அமௌண்ட் போட்டுறாதீங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட இருக்கலாம், இருந்தாலும் போட்டுறாதீங்க. ஏன்னா ட்ரேடிங்கிறது நீங்க ரெடி ஆக முன்னாடி பண்ணீங்க அப்படின்னா உங்க நஷ்டத்தை கொடுக்கும், உங்களோட கான்ஃபிடென்ட் போயிடும், அடுத்து நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, ட்ரேட் பண்ண மாட்டீங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா போங்க. எடுத்தோன்னா நீங்க 500 போகணும்னு அவசியம் இல்லை. நீங்க 30 daysக்கு அப்புறம் ஒரு 200 போங்க, 200 rupees, அப்புறம் 300, 400 கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸோ நீங்க 1000 rupees வச்சு ஒரு ட்ரேட் எடுத்தாலே உங்களுடைய மேக்ஸிமம் தாராளமா நீங்க என்ன பண்ணலாம், அழகா ப்ராஃபிட் எடுக்கலாம். ஸோ 1300 நீங்க வெறும் 70% வின்னிங் ரேஷியோ இருந்தா நீங்க 1300 ரூபாய் ஒரு நாள் எடுப்பீங்க இன்று 30 days. இல்லை நான் ஓடிஸ்ல ட்ரேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்க அதை அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 22 days நீங்க ட்ரேட் பண்ணுவீங்க. அப்ப என்ன, உங்களுக்கு கிட்டத்தட்ட 30,000 உங்களுக்கு சாதாரணமா வந்துடும். சரி, அதே போல ஒரு நாள் நீங்க ட்ரேட் பண்றீங்க, 10 ட்ரேடுக்கு நல்லா கவனிங்க, 10 ட்ரேடுக்கு எனக்கு 5 ட்ரேடு லாஸ் ஆயிடுச்சு, 5 ட்ரேடு தான் வின், இல்ல 5 ட்ரேடு தான் லாஸ் ஆச்சுன்னா அடுத்து ட்ரேட் பண்ணாதீங்க. எதனால பண்ணாதீங்க, இந்த லாஸை ரெக்கவர் பண்றதுக்கு ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க 5 ட்ரேடு லாஸ் பண்ணும்போது 5 ட்ரேடு தான் வின் பண்றீங்கன்னா 5 × 400 நீங்க உங்களுடைய ப்ராஃபிட் பாத்தீங்க அப்படின்னா 2000 நீங்க என் பண்ணது. நான் லாஸ் பண்ணது 5 ட்ரேட் லாஸ் பண்ணிருப்பீங்க, சரியா? 5 ட்ரேட் நீங்க லாஸ் பண்ணது எவ்வளவு, 2500. ஸோ உங்களுடைய லாஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 500 rupees லாஸ் பண்ணியிருப்பீங்க, அவ்வளவுதான். அன்னைக்கு ட்ரேடிங்கை க்ளோஸ் பண்ணிருங்க. ஏன்னா ட்ரேடிங்கை பொறுத்தவரைக்கு வந்து லாஸ்ங்கிறது காமன், எல்லாராலையும் 30 நாளும் ப்ராஃபிட் எடுக்க முடியாது. ஏன்னா ஏதாவது ஒரு நாள் வந்து இன்னும் நம்மளோட மைண்ட் செட் சரியா இருக்காது, ஏதோ ஒரு ப்ரெஷர்ல வந்து ட்ரேடிங்ல உட்காருவோம், இல்ல மார்க்கெட்டோட பிஹேவியர் சரி இருக்காது, ஃபிளக்சுவேஷன் ஜாஸ்தி இருக்கும், நம்ம கொடுக்கக்கூடிய என்ட்ரிஸ் எல்லாம் மிஸ் ஆகும், என்ட்ரினால என்ன ஆகும், நமக்கு ட்ரேட் லாஸ் ஆகும். ஸோ அதனால 500 rupees உங்களுக்கு லாஸ் ஆகுதா, இந்த 500 நம்ம ரெக்கவர் பண்ணிட்டு ட்ரேடிங்கை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் கொண்டு வந்துடாதீங்க. ஏன்னா ட்ரேடிங்ல அதிகம் பேர் லாஸ் பண்றது இதை ரெக்கவர் பண்ணணும்னு அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு வேளை கேபிட்டல் வந்து ஒரு 5000 10,000 இருந்துச்சுன்னா அந்த 5000 10,000 லாஸ் ஆகும் டோட்டலா. ஏன்னா ஆல்ரெடி உங்களுடைய மைண்ட் செட்டு இப்போ வந்து உங்க கண்ட்ரோல் இல்லை. ஏன், நீங்க 500 rupees லாஸ்ல இருக்கீங்க. அப்போ உங்க கண்ட்ரோல் இல்லாத இருக்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ப்ராப்பரா ட்ரேட் பண்ண மாட்டீங்க, ரெக்கவர் பண்ணணும்னு சொல்லியே ட்ரேட் பண்ணுவீங்க, உங்களுக்கு அதிகமா லாஸ் ஆகும். நோ ப்ராப்ளம். ஏன்னா இன்னைக்கு 500 லாஸ் ஆகலாம், பட் அடுத்த நாள் நீங்க 1300 ப்ராஃபிட் எடுத்தீங்கன்னா இந்த லாஸ் இங்க உங்களுக்கு ரெக்கவர் ஆகிடும். ஸோ ரெக்கவருங்கிறது சேம் டே பண்ணணும்னு நினைக்காதீங்க, அடுத்த நாள் ட்ரேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய லாஸ் வந்து அதுல ரெக்கவர் ஆகிடும். இதுதான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேட் பண்றதுக்கும் நார்மலா இருக்கிறவங்க ட்ரேட் பண்றதுக்கும் உள்ள வித்தியாசம். ப்ரொஃபஷனல் ட்ரேட் பண்றீங்கன்னா நீங்க நாலேஜுங்கிறத நான் கொடுத்துட்டேன், இந்த மாதிரி மட்டும் ட்ரேட் பண்ணுங்க. ஸோ நாலேஜ் 50%, மணி மேனேஜ்மெண்ட் அண்ட் டிசிப்ளின்ங்கிறது வந்து 50%. இந்த 50% நாலேஜை நீங்க ப்ராப்பரான மணி மேனேஜ்மெண்டோடவும் டிசிப்ளினோடவும், டிசிப்ளினா என்ன, ஒரு கேண்டில் ஒரு ட்ரேடு தான் பண்ணணும். அதே மாதிரி நீங்க 10 ட்ரேட் எடுக்கிற இடத்துல 3 ட்ரேடு கண்டினியூ வின் பண்ணிட்டீங்கன்னா மீதி 7 ட்ரேடு பாக்கி இருக்கு, பண்ணாதீங்க. பரவாயில்ல 3 ட்ரேடு எனக்கு கண்டினியூ வின் ஆச்சு, பரவாயில்ல இன்னைக்கு நமக்கு மார்க்கெட் நல்லா இருக்கு, நம்ம கரெக்டா ப்ரிடிக்ட் பண்றோம்,
தயவு செய்து அடுத்த ட்ரேட் பண்ணாதீங்க. உங்களோட ப்ராஃபிட் வந்துருச்சு, அவ்வளவுதான், க்ளோஸ் பண்ணிருங்க. அது போக என்ன லாஸ் ஆச்சு அப்படின்னா திருப்பி நீங்க என்ன பண்ணக்கூடாது, ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் டிசிப்ளின். மணி மேனேஜ்மெண்ட் என்ன, ப்ராப்பரா அமௌண்ட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணுங்க. எடுத்தோன்னு அதிகமான அமௌண்ட் போட்டு ட்ரேட் பண்ணாதீங்க. ஒரு ட்ரேட் லாஸ் ஆச்சுன்னா அடுத்த ட்ரேட் ரெக்கவர் பண்ண சொல்லி அதிகமான அமௌண்ட் போடாதீங்க. எப்போ போடலாம், மார்க்கிங் எல்லாம் யூஸ் பண்றாங்க. இன்னும் நீங்க அட்லீஸ்ட் 1 month 2 month ப்ராப்பரா ஃபுல் பக்காவா ட்ரேட் எடுங்க, ரெகுலர் இன்கம் எடுங்க. அப்புறமா நீங்க என்ன பண்ணுங்க, 5 செகண்ட் கன்ஃபர்மேஷன்லாம் பார்த்து இன்னும் நிறைய விஷயங்கள் பார்த்து நீங்க என்ன பண்ணலாம், மார்க்கிங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணுங்க, கண்டிப்பா நீங்க என்ன பண்ணலாம், நல்லா ப்ராஃபிட் எடுக்கலாம். ஓகே கைஸ், ஸோ கோர்ஸ் முடிஞ்சது. நீங்க என்ன பண்ணுங்க, ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ சார். Okay, thank you very much, bro. தேங்க்யூ. ஓகே பண்ணுங்க. ஓகே பை. முத்து பண்ணி சொல்லுங்க. அப்பதான் அந்த 5 செகண்ட் கன்ஃபர்மேஷன் மட்டும் ஒரு தடவை ரீகால் பண்ணி. புரியல. இந்த 5 செகண்ட் கன்ஃபர்மேஷன் கொடுத்து சொன்னீங்களா பிரதர், அது ஒரே ஒரு சரியா புரியல. புரியலையா? இல்ல பிரதர், அது எப்படி பார்க்கணும்னு மட்டும் ஒரு தடவை ஒரே ஒரு மட்டும் சார் கொஞ்சம் ஒரு டைம் லைவ்ல மட்டும் பண்ணி காமிச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற. லைவ்ல பண்ணி காமிக்க முடியாது. ஏன்னா லைவ்ல பண்ணி கொடுத்தா நான் வந்து பாத்தீங்கன்னா லைவா வந்து உங்களுக்கு இது ஷோ பண்றேன்னு அர்த்தம். எது லைவ் ட்ரேடிங் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், சரியா? லைவ்ல பண்ண முடியாது. இல்ல பிரதர், சார்ட்ல இது எனக்கு கொஞ்சம், ஏன்னா இப்ப ஆக்சுவலா ஒரு மீடியம் சைஸ் கேண்டில் ஒன்னு வச்சிருக்கோம்னா அதுல வந்து ஆக்சுவலா வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் ஒன்னு டிரா பண்ண சொன்னீங்க. அது செக் பண்றதுக்கு சொல்றீங்களா? ஆமா ப்ரோ, அது எப்படி செக் பண்றது, எனக்கு அது மட்டும் ஒரு கன்ஃபர்மேஷன். செக் பண்றது ஒண்ணு இல்லைங்க. நீங்க இந்த மாதிரி சார்ட் எடுங்க, எங்க வந்து ஒரு லெவல் இருக்குன்னு பாருங்க. அந்த லெவல்ல இருந்து மறுபடியும் அதே லெவல்ல எங்க ரெஸ்பெக்ட் பண்ணிருக்குன்னு பாருங்க. அந்த லெவல்ல நீங்க ஜஸ்ட் நீங்க செக்கிங் சொல்றீங்க பாருங்க. மார்க்கெட் அனலைஸ் பண்றீங்க, ஏதாவது ஒரு லெவல்ல திருப்பி அந்த லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த லெவல்ல ரிவர்சல் ஆயிருக்கான்னு பாருங்க. சரி, ரிவர்சல் ஆயிருக்குன்னா நீங்க என்ன பண்ணுங்க, அந்த லெவலை சூஸ் பண்ணி அந்த லெவல்ல வந்து உங்களுக்கு வந்து ரிவர்சல் இருக்கா இல்லையா, என்ன ஆயிருக்கு அப்படிங்கறத எடுத்துக்கலாம். நீங்க செக்கிங்க்கு சொல்றேன் நான். இப்போ இந்த இடத்துல பாருங்க, ஒரு ரிவர்சல் இருக்கு, எகைன் ரிவர்சல் இருக்கு. சோ இங்க லெவல்ல வரீங்க, எந்த கேண்டில்ல செக் பண்றீங்களோ அந்த கேண்டில்ல வந்து வெர்டிகல் லைன் போடுங்க. அதே மாதிரி இங்கேயும் பாருங்க ரிவர்சல் ஆயிருக்கு. சோ அடுத்து அதே லெவல்ல மறுபடியும் ரிவர்சல் நடந்திருக்கு. சோ என்ன பண்ணுங்க, இந்த லெவல்ல மார்க் பண்ணுங்க, அடுத்த லெவல்ல நினைச்சு இதே மாதிரி நீங்க என்ன பண்ணலாம். நம்மளுடைய ஆப்பர்ச்சுனிட்டி என்ன சொல்லியிருக்கேன், நம்மளுடைய ஆப்பர்ச்சுனிட்டியில ஒரு ஷோவே ஆகலையா? சரி, ஓகே. இங்க பாருங்க, இதுல வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ரிவர்சல் நடந்திருக்கு, அந்த லெவல்லயே மறுபடியும் ரிவர்சல் நடந்திருக்குன்னா நீங்க என்ன பண்ணி போய் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஒரு லெவல், ப்ரீவியஸா லெவல், அந்த லெவல் இவன் ரிவர்ஸ் பண்ணிருக்கானா இங்க வெர்டிகல் லைன் போட்டு இங்க என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. இது செக்கிங்க்கு. அப்படி இல்லையா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நம்ம என்ன ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லியிருக்கோம், ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லியிருக்கோம்ல, நம்மளோட பிஆர்டி பிசிடி அதுல எடுங்க, சார்ட் அனலைஸ் பண்ணுங்க. அந்த சார்ட் அனலைஸ் பண்ணி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத அனலைஸ் பண்ணுங்க. புரியுதா? கிளியரா? சோ நீங்க பிசிடி எடுக்கிறீங்க, பிஆர்டி எடுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி மார்க் பண்றீங்கன்னா அடுத்து அது பிரேக் அவுட் பண்ணும்போது கண்டினியூஷன் வந்து 5 செகண்ட் சார்ட் தான். புரியல? அந்த 5 செகண்ட் சார்ட் வச்சு கன்ஃபர்மேஷன் ஒன்னு பண்ணிக்கணும்னு சொன்னீங்களா, அது எனக்கு எப்படின்னு பாக்குறேன். ப்ரோ இவ்வளவு நேரம் அதை தானே ப்ரோ சொல்லிட்டு இருந்தேன், நீங்க திருப்பி மறுபடியும் கிளாஸ் எடுக்க சொல்றீங்க. இவ்வளவு நேரம் என்ன பண்ணீங்க? எல்லாரும் அதானே சொன்ன, உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து கன்ஃபர்மேஷன் கேண்டில் என்ன, சப்போர்ட் கேண்டில் என்ன, எதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் எடுக்கணும், நம்ம எதை சப்போர்ட் கேண்டில் எடுக்கணும். 1 மினிட்டுக்குள்ள வந்து உங்களுக்கு அந்த 30 செகண்டுக்குள்ள உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கேண்டில் வரணும். கன்ஃபர்மேஷன் கேண்டில்ங்கிறது மீடியம் சைஸோட பெரிய கேண்டிலா இருக்கணும். அதுல இருக்கக்கூடிய ரிஜெக்ஷன் வந்து அந்த கேண்டிலோட 50% அளவுக்கு இருக்கக்கூடாது. அதுதான் கன்ஃபர்மேஷன் கேண்டில். சப்போர்ட் கேண்டில்ங்கிறது பிஃபோராவோ ஆஃப்டராவோ வரலாம், சேம் கேண்டிலா வரணும். அது கன்ஃபர்மேஷன் சப்போர்ட் கேண்டில். இதைத்தானே இவ்வளவு நேரம் சொல்லி கொடுத்து நீங்க திருப்பி மறுபடியும் முதல்ல இருந்து எடுக்க சொல்றீங்க. ஓகே, சோ பாருங்க, சோ கோர்ஸ் முடிஞ்சு. ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு என்ன பண்ணலாம், இமேஜ் ஷேர் பண்ணலாம், வந்து கேளுங்க, நான் உங்களுக்கு என்ன பண்ண கிளியர் பண்ணிக்கிறேன். சரியா? ஓகே गाइस, பை.